வணக்கம். பணம் இல்லை என்றால் தான் மனிதன் மகிழ்ச்சியை தொலைக்கிறார்கள் என்பதில்லை, பணம் இருந்தாலும் மகிழ்ச்சியை தொலைக்கிறார்கள் என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணங்க. ஒரு அரசன் ஒரு நாள் காலையில் ஒரு அரண்மனை சேவகனை அழைச்சி, நான் எப்போ பார்த்தாலும் நீ பாடிக்கொண்டும் ஆடிட்டும் மகிழ்ச்சியாக வேலை செஞ்சிட்ருக்கிறியே, அது எப்படி? நான் இந்த நாட்டுக்கே அரசன். கடல் போல் அரண்மனை இருக்குது, ஆயிரக்கணக்கில் வேலையாட்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் படை வீரர்கள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் சொத்து பத்துக்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் என்னால் உன்னையாட்ட மகிழ்ச்சியாக இருக்க முடிவதில்லையே, ஏன்? உன் மகிழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு கேட்டார். உடனே அவர் சேவகன் சொல்கிறாரு, வணக்கம், நான் தங்களோட அரண்மனை சேவகன். நான் தங்களது ஊதியத்துக்கு ஏற்ற உழைப்பை தவறாத நாள்தோறும் செய்து விடுகிறேன். நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறனோ அது அளவுக்கு உழைப்பை செஞ்சிட்றேங்க. இப்போ அந்த வாங்குகிற சம்பளத்துக்குள்ளே குடும்பம் நடத்தும் எளிய வாழ்க்கையை நான் கற்றுக்கிட்டேன். நானும் என் மனைவியும் மக்களும் வெயிலுக்கும் மழைக்கும் ஒதுங்க ஒரு ஓலை குடிசையெல்லாம் எங்களுக்கு இருக்குதுங்க. அன்றாடம் குறைவில்லாமல் 3 வேளை எளிமையான உணவை நாங்கள் உண்டு வர்றோம். அப்புறம் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உடுத்துறக்கு 2-3 ஜோடி உடை இருக்குது. வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சி தாங்க. இரவு உறங்க போனால் உறக்க உடனே வந்துடுது. இதுதான் என் மகிழ்ச்சியின் ரகசியம் அப்படின்னு சொல்லி அரண்மனை சேவகன் அரசர்கிட்ட சொன்னார். உடனே இந்த சேவகன் சொல்கிறத அரசர் அப்படியே ஒரு அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு. அமைச்சர் சொல்கிறாரு, அப்படியா சொன்னால் அவனையும் நாளையே நமது வருத்தப்படுவோர் சங்கத்தில் உறுப்பினராக்கி விடுவோம் அப்படிங்கிறாரு என்று சிரிச்சுட்டே சொன்னார். அரசர் அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. பொறுத்திருந்து பாருங்கள் அரசே அப்படின்னு சொல்லிவிட்டு அமைச்சர் கிளம்பிட்டார். அன்றைக்கி இரவு என்ன பண்ணார், அந்த சேவகன் அரண்மனை சேவகனோட வீட்டு வாசலில் 99 பொற்காசுகள் இருக்கிற ஒரு சுருக்கு பையை அமைச்சர் அவங்க வீட்டு முன்னாடி போட்டுட்டு வந்துடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் சேவகன் இந்த சுருக்கு பையை எழுந்திரிச்சோன்னே பார்த்துட்றாரு. அவசரமாக எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போய் உள்ளே திறந்து பார்க்குறாரு. தங்க காசு இருக்குது. எண்ண தொடங்கினார். 100 தடவைக்கு மேலே எண்ணிருப்பாருங்க. ஆனால் உள்ள 99 காசு மட்டும்தான் இருந்தது. அவருக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, 100 காசுகள் இருந்திருக்கணுமே, அந்த 100வது காசு எங்கே போச்சு என்ன அப்படின்னு புலம்பிகிட்டே அவன் வேலைக்கு கூட போகாமல் குப்பையை கிளறி தொடங்கிட்டார். சாக்கடைக்குள்ள இறங்கி சல்லடை ஓட்டு அலசி தேடினான். தெருவையெல்லாம் கூட்டி பெருக்கி தேடுறாரு. இப்படியே தேடியே 10 நாள் கடந்து போச்சு. வேலைக்கே போகலை. அரசரும் அமைச்சரும் இந்த கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்க. 10 நாளுக்கு அப்புறம் இனிமேல் அந்த 100வது காசு கிடைக்காது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு, அந்த 99 காசை வச்சுட்டு மகிழ்ச்சியாக வாழ தொடங்கினானா அப்படின்னா அதுதானுங்க இல்லை. ஒரு முடிவுக்கு வந்தான் சேவகன். என்ன அப்படின்னா, இனிமேல் அரண்மனை சேவகம் தவிர மற்ற வேலைகளுக்கும் போய் கடுமையாக உழைச்சி அந்த ஒத்த தங்க காசை உருவாக்குற வர சரியாக சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டானுங்க. அப்போது தான் அமைச்சர் அரசரை பார்த்து சொன்னார், பார்த்தீர்களா அரசே, அந்த சேவகன் நம்மளோட வருத்தப்படுவோர் சங்கத்தில் எவ்வளவு தீவிரமான உறுப்பினராக ஆகிட்டான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த தங்க நாணய பையை பார்த்த நாள்லேருந்து அந்த சேவகன் தொலைத்த மகிழ்ச்சியை இனி எந்த நாள்லையும் அவனால் மீட்டெடுக்க போவதில்லைங்க. அப்போது பணம் இல்லைன்னா தான் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தொலைக்கிறான் அப்படின்னு இல்லைங்க, பணம் இருந்தாலும் மனிதன் மகிழ்ச்சியை தொலைக்கிறாங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். இப்போ செல்வம் சேர்ப்பதற்கு எத்தனை விதமான வழியில் இருக்குதுங்கிறது துருவி ஆராயிரும். ஆனால் எப்போவாவது அன்பு செலுத்துவதற்கும் அதன் மூலம் கிடைக்கிற மகிழ்ச்சியை அடைவதற்கும் வழிகளை தேடி இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. எனவே அன்பு செலுத்தி மகிழ்ச்சி அடைவதற்கான வழிகளை தேடி நாம் அன்பு செலுத்தி மகிழ்ச்சியாக இருப்போம். எல்லா வழிகளும் மகிழ்ச்சி வழிகள். பொருள்களில் இல்லை மகிழ்ச்சி, மனிதங்களில் மலர்ந்திருக்கிறது மகிழ்ச்சி. நன்றி.